என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் இப்படி என்ன உருவாக்கி விட்டு 28வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள் அப்படின்றார். உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அது உருவாக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா நீ உருவாகணும். அவர் விரும்புகிறபடி உருவாகணும். இன்னைக்கு உங்க லைஃப்ல கர்த்தர் எதை அனுமதித்து இருக்கிறாரோ நான் இந்த வார்த்தையை வைத்து தைரியமாய் சொல்லுகிறேன், நன்மை உருவாக்க அல்ல, உங்களை உருவாக்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சிலரை உங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இன்னைக்கு எழும்ப வச்சிருக்கிறதோ, சிலர் இன்னைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து போராடுறது, இவை எல்லாம் எப்படி நீங்க பார்க்கணும்னா, ஐயோ இவங்க எனக்கு விரோதமா எழுப்பிட்டாங்களே, இப்படி ஒரு பாதை எனக்கு கர்த்தர் அனுமதிச்சார், இப்படி அல்ல, இது என்னை உருவாக்குகிற பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னு கன்ஃபார்ம், இதுல நீங்கள் அழிவதில்லை, கர்த்தர் உங்களை அதிசயமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்கப்படணும்னா சில பாடசாலையில போகணும்ல. ஆமென். ஸ்கூல்ல படிச்சு இப்போ பிறந்த உடனே எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? சில பெற்றோருக்கு இந்த பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆசை, சில பெற்றோருக்கு இந்த பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. இப்படி ஒவ்வொரு ஆசையா இருக்கும். ஆனா பிறந்த உடனே என் பிள்ளை டாக்டர் சொல்லிட்டு உடனே எடுத்து டாக்டர் இதெல்லாம் பட்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த டாக்டர் பட்டத்தை பெறுவதற்கு அந்த பிள்ளை எப்படி உருவாக்கப்படணுமோ அந்த மாதிரி உருவாக்குவாங்க. அதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல போய் படிக்கணும், அடுத்து காலேஜுக்கு போகணும். இந்த ஸ்கூல் காலேஜ்ல எதுக்கு உன் லைஃப்ல? இது என்னை உருவாக்கிட்டு இருக்குது, என்னை குறித்த வாக்குத்தத்தை நிறைவேற இது என்னை உருவாக்குகிறது. வாக்குத்தத்தை ஆல்ரெடி உருவாக்கி விட்டது, இப்ப என்ன கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாய் சொல்ல, என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. சவுலுக்கு அந்த நாட்கள்ல அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற ரீசன் என்ன? சவுலுடைய இருதயம். நமக்கு இன்னும் நிறைவேறாததுக்கு ரீசன் என்ன? என்ன சந்தோஷமா சொல்றீங்க, நாங்க இன்னும் மாறல பாஸ்டர். ஹல்லேலூயா. நிறைவேற்றக்கூடாது என்றல்ல கர்த்தர், அல்ல நிறைவேற்ற மாட்டேன் இல்லை. ஆமென். நான் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லும் போது மோசே அதை நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது கூட ஆண்டவர் என்னதான் சொல்றாருன்னா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாத என்று இப்பொழுது நீ. அவன் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு முன்னாடியே சொன்னதை நிறைவேற்ற துடிக்க அவர் இருக்கும்போது வார்த்தையை பிடிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற உள்ளமே. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், கர்த்தர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். எனவே உங்க ஜெபம், ஆண்டவரே இதை நிறைவேற்றுங்க என்று ஜெபிக்கிறதை கொஞ்சம் மாத்திட்டு, ஆண்டவரே இது நிறைவேறுவதற்கு என்ன எப்படி உருவாக்கணும் அப்படி என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆமென். நிறைவேற்றி விட்டார், நிறைவேற்றப்பட்டதை நான் பார்க்கணும். ஆபிரகாமாய் இது கர்த்தருடைய திட்டம். அவர் ஜாதிகளின் தகப்பன், அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன். இந்த அடையாளத்தில் மாறுகிறது வரையிலும் ஈசாக்குங்கிற பேரை கூட ஆண்டவர் சொல்லல. பிள்ளை தருவேன் அப்படின்றார், ஆனா ஈசாக்குன்ற பேரை கூட சொல்லல. ஏன் அழைக்கும் போது ஈசாக்குன்னு சொல்லி ஆண்டவருக்கு அழைக்க தெரியாதா? முடியும். ஆனா எப்போ அவர் விரும்புகிற பார்வையில. அதனாலதான் எரேமியாவுக்கு அவர் தரிசனத்தை காட்டும் போது குயவன் வீட்டில் எப்படி காட்டுறாருன்னா, கெட்டு போறது போல உன்னை காட்டிட்டு, ஆமே திரும்ப அந்த குயவன் எப்படி வரைகிறதை காட்டுகிறார் என்றால் தன் பார்வைக்கு சரியா கண்டபடி. அப்ப குயவன் கையில் இருக்கிற மண்ணு எப்படிதான் உருவாக்கப்படணும்னு அந்த குயவன் விரும்புவார்னா, தன் பார்வைக்கு அவர் ஒரு பிக்சர் வச்சிருக்கிறார் பாருங்க. என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஒரு பிக்சர் வச்சிருக்கிறார். அந்த பிக்சர் படி உருவாக்கப்படுறது வரையிலும் இந்த திரியிலிருந்து அவர் கீழே எடுக்கவே மாட்டார். ஆமே, இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். அவர் பார்க்கிறது வரை, அவர் பார்த்த விதமாய் நான் உருவாக்கப்படுறது வரையிலும் திரிகளிலிருந்து கீழே வைக்கவே மாட்டார். திரிகளை சுத்திட்டே தான் இருப்போம், சுத்திட்டே இருப்போம். ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், தனியா சுத்த விட மாட்டார். அவர் நம்ம மேல கை வச்சுட்டே தான் இருப்பார். அது குயவன் கை அந்த திரிகளை இருந்துட்டே இருக்கும். சுத்துறது சும்மா சுத்தல, என்னை உருவாக்க தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த குயவன் திரிகள் அந்த மண்ணு சுத்திட்டு இருக்கும் போது பாக்குறவங்களை சுத்துறது போலதான் தெரியும்.
ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் தெரியும், மண்ணா இருந்தது ஏதோ ஷேப்பா வந்துட்டே இருக்கும், ஷேப்பா வந்துட்டே இருக்கும். ஒரு டைம் வரும்போது பார்த்தா இப்படி ஒரு பாத்திரமா. அல்ல இதே போல ஒரு நாள் வரும் உங்களுக்காக, அன்னை கர்த்தர் உங்களை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி சொல்லுங்க. எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என். ஆமென். அவருடைய சிருஷ்டிப்பை நீங்க நல்லா தியானிச்சாலே தெரியும். முதல்ல வார்த்தையை அனுப்பி அனுப்பி எல்லாத்தையும் உடனே உடனே உருவாக்கி விட்டு, அடுத்து மனுஷனை மண் எடுத்து உருவாக்கி அவனுக்காக தான் இது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். வார்த்தையை அனுப்பி அவனுக்காக தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்து விட்டு அடுத்து மண் எடுத்து அவனை உருவாக்கி அவர் விரும்புகிற ஷேப்ல உருவாக்கின பிறகு அவருடைய ஊதுனார் பாருங்க. ஊதுனது அவன் கண் திறந்து அவரையும் பார்க்கிறார், அவர் உருவாக்கினதையும் பார்க்கிறார். இதுதான் வாக்குத்தத்த உடைய லைஃப்ல கர்த்தர் செய்யறது. வார்த்தையை அப்படி அனுப்பும் போதே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை எனக்காய் உருவாக்கப்பட்டு விட்டது. இனி அடுத்து அவருடைய ப்ராசஸ் என்ன தெரியுமா? என்ன உருவாக்குறார், என்ன உருவாக்கி அவர் விரும்புகிறபடி நான் உருவான பிறகு அவர் பின்மாறி மழை ஊற்றுவார் பாருங்க. அன்னைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள், அன்னைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் என் கண்களுக்கு முன்பாய் வெளிவரும், என் கண்களுக்கு முன்பாய் வெளிவரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அவர் பின்மாறி மழை சீக்கிரத்தில் ஊற்றப்படும். தேவன் விரும்புகிற பிரகாரம் என்னை உருவாக்கி ஒரு பின்மாறி மழை கர்த்தர் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஜெபம் எதுவா இருக்கும்? இன்னையில இருந்து உங்களுடைய ஜெபம் ஒண்ணா இருக்கணும். ஆண்டவரே அப்ப என்ன உருவாக்குவீராக. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கானதை உருவாக்கிட்டீங்க, இப்ப என்ன உருவாக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உருவாக்குகிற ப்ராசஸை நான் தட்டிடக்கூடாது, உருவாக்குகிறத நான் தட்டிடக்கூடாது. ஜெபிங்க, அப்படியே ஜெபிங்க. சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தது சபையே, இன்னைக்கு உங்களுக்கு அது புரியல. ஆனா பலிபீடத்திலிருந்து இப்பொழுது கர்த்தர் பேசுற வார்த்தை இதுதான். உன்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கானதை உன் கண்களிலே காண்பிக்க கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கானது உங்கள் கண்கள் வெளிப்பட உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதற்காக சில சத்துருக்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். சிலர் உங்களுக்கு அகைன்ஸ்டா கர்த்தர் திருப்பி இருக்கிறார். இதை கண்டு நீ கலங்காத, நீ அழிவதில்லை, நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ அழிந்து போவதில்லை, நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அக்கினி உன்னை அழிக்காது, இந்த அக்கினி உன்னை உருவாக்கு. இந்த தண்ணீர் உன்னை அழிக்காது, இந்த தண்ணீர் உன்னை உருவாக்கு. இதோ இவைகளை கடந்து செழிப்பான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, என்னை உருவாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, என்னை உருவாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி, லோராபல ஷகதர பலகதரியா தலரபோ லேப்ராமா மகதரியா தரா கஷகதர அதரா லேகதரா மனஷியதரா. இன்னைக்கு தெரியாத பிரச்சனை வருதா, இன்னைக்கு அறியாத சில சூழ்நிலை வருதா, அறிந்து கொள். இப்பொழுது கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கானது உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதை காணும்படியாய். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பர் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க, நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவன் ரொம்ப உருவாக்குறதுனால உங்களுக்கு உருவாக்க வச்சிருக்கிறது பெருசுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப போட்டு புடமிடுறாருனாலே உங்க வேல்யூ, உங்க மதிப்புங்கிறது பெரியது. இன்னைக்கு அது தெரியாது. அவன் ஒரு காரியத்தில் உறுதியா இருங்க, உருவாக்குறத தடுத்துறாதீங்க. ஆண்டவர் உருவாக்குறத தடுத்துடவே கூடாது. அவர் உருவாக்கும் போது விட்டு கொடுத்துரு. எப்படி உருவாக்குறாரோ, எப்படி ஆண்டவரே உங்களுடைய விருப்பம் போல என்னை உருவாக்குவீராக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்துல? எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். ஓ எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என்
வேறு ஆசையே. ஆமே, என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். என்னை உருவாக்குகிறவர் எனக்காய் உருவாக்கப்பட்டதை என் கண்களிலே காண்பிப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எனவே இந்த வார்த்தையை இருதயத்தில் சொல்லிட்டே, என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார், எனக்கானது உருவாக்கப்பட்டு விட்டது. ஈசாக் என்பது ஆண்டவர் ஆல்ரெடி ஆபிரகாமுக்கு போட்ட பிளான். அது உருவாக்கப்பட்ட, அது உருவாக்கிடுவார். ஆனா கர்த்தர் என்ன ஆபிரகாமாய் மாறணும், சாராளாய் மாறணும். ஹல்லேலூயா. அண்ணாளுடைய ஜெபம் வித்தியாசமாகணும். எப்படி ஆகணும்? எனக்கு பிள்ளை தாங்க இல்லை, ஆண்டவர் உமக்கு வளர்க்க ஒரு பிள்ளைய தாங்க. இப்படி மாத்துறது வரையில கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார், வெயிட் பண்றார். ஆமென். சவுலுடைய இருதயம் மாறினதும் அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே. அப்ப மாற்றம் வர வேண்டியது நம்மை சுற்றி அல்ல, மாற்றம் வர வேண்டியது நமக்குள்ள. நம்ம ஜெபம்லாம் என்ன? ஆண்டவரே, எனக்கு எதிராக எழும்புகிற இவங்களை மாத்துங்க, எனக்கு அகைன்ஸ்ட் எழும்புற இந்த பென்னினால மாத்துங்க. ஆண்டவர், எனக்கு ஈட்டி எறிகிற இந்த சவுல. இதுதான் நம்ம ஜெபமா இருக்குது. இந்த ஜெபத்தை மாத்திட்டு, ஆண்டவர் அவங்களெல்லாம் மாத்தாதீங்க, என்ன மாத்துங்க. ஆமா, யாக்கோபை மாத்துனது எல்லாம் மாறிச்சுல்ல. யாக்கோபை தொட்டதும் எதிராய் வந்த ஏசாவை கட்டி அணைச்சு முத்தமிட்டு அவனை சுற்றில சகலவற்றை கர்த்தர் மாற்றினார். என்னை மாற்றுவார் என் ஆண்டவர். என்ன காணது உருவாக்கப்பட்டதை காண என்னை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும்